இங்கே வந்து கப்பல்ஸாக வந்து உட்காந்து ரிலாக்ஸாக கதை பேசிட்டு போகலாம். ஓகே, அந்த எங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? அதான் இது வந்துட்டு ஆனரிங்கல் டேமு. ஓகே, இது எதுக்காக ஆனரிங்கல் டேம்னு வச்சுருக்காங்கன்னா, அப்புறம் இது வந்துட்டு கேப் ரோடு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கேப் ரோடு, அதாவது மைனா படம் ஷூட் பண்ண இடம். ஃபோட்டோ எடுக்கலாமா? அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது நான் போன எபிசோடு போட்டிருந்தேன்ல, சுக்கரமுடி வியூ பாயிண்ட்டு. இந்த மலையெல்லாம் ஏறி போயிட்டு வந்தேன், வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ட்ரெக்கிங்குக்கு. இதுதான் அந்த சுக்கரமுடி ட்ரெக்கிங், இட்லி ஹில்ஸ். ஹாய், நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஹலோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? போடிநாயக்கன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ஓகே, போடிநாயக்கன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. இன்றைக்கி காலையில் வந்துட்டு சரியான உறக்கம். டீ கடைக்கு ஆப்போசிட்டில் தான் வண்டியே போட்டிருந்தேன். இப்படினாலும் கடை துறைக்கிறதுனால எந்திரிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கடை திறந்து அவர் போண்டாவே போட்டார். நான் எந்திரிக்கவே இல்லை, லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக கெஸ்ட்டு கூப்பிட்டாங்க, 2-3 மிஸ்ட் கால் இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு கரெக்டாக வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன். அவங்க வர்றதை அப்படியே ஒரு வீடியோ கேட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் 8:16 ஆச்சு. இங்கே வரையில் 8 ஆயிரும், எப்போவுமே 8 ஆயிரும். ட்ரெயின் டிக்கெட்டு டைமு எல்லாமே நான் வந்துட்டு ஷார்ட்டு இதில் காட்டுறேன். சரிங்களா, காட்டுறேன், அது பார்த்துக்கோங்க. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டான டைமிங் இது தான். போடிநாயக்கன் இருக்குது, இந்த டேட்டில் மட்டும்தான் ட்ரெயின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரெயினில் மட்டும்தான் நீங்கள் அந்த டைமில் மட்டும்தான் வர முடியும். ஓகே, ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினை பார்க்கலாம். ரொம்ப நீட்டமாக போயிட்டுருக்கு. அத்தனை பேரை வராங்க மூணாருக்கு தெரியல, நம்ம ட்ரெயினில் போனால் தெரியும். இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ட்ரெயினை வந்து பார்த்துட்டு போகிறது தான். எவ்வளோ தூரம் போட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டேன். கெஸ்ட்டை பிக்கப் பண்ணி பக்கத்தில் ராஜ்பவன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட விட்டுருக்கேன். இப்போது அவங்கள்ட்ட கெஸ்ட்டுகிட்ட கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்காமல் நம்ம வீடியோ எடுக்கிறது வந்துட்டு தப்பு. அப்போது அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு கேட்கலாம், வீடியோ வந்துட்டு எடுக்கலாமா ப்ரோ யூடியூப் சேனலுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அவங்க பர்மிஷன் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்குள்ள வீடியோஸ் வரும். அவங்க பர்மிஷன் கொடுக்காட்டி இந்த வீடியோஸ் அவங்களுக்குள்ளே எதுவுமே வராது. ஸோ பார்க்கலாம், லக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபோட்டோ பாயிண்டில் இறக்கி விட்றீங்க கெஸ்ட்டை, அவங்கள்ட்ட கேட்கலாம் எப்படின்ட்டு, வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஐட்னரியில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இதுதான் ஃபஸ்ட். இங்கேருந்து சைட் சீன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆனரிங்கல் டேம் வியூ. ஓகே, இறங்கி பாருங்க, டேக் யுவர் ஓன் டைம். நம்ம கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, நம்ம போடிநாயக்கன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு சைட் சீன் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு ஆனரிங்கல் டேம் வியூ. ஓகே, இங்கே வந்து கப்பல்ஸாக வந்து உட்காந்து ரிலாக்ஸாக கதை பேசிட்டு போகலாம். ஓகே, அந்த இடம் வந்துட்டு அதுக்கான வியூ பாயிண்ட். ப்ளஸ் உள்ளெல்லாம் போக முடியாது, உள்ள போட்டிங்லாம் அப்ரூவல் கிடையாது. ஸோ ஆனரிங்கல் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆனரிங்கல் டேம் எதுக்கு ஸோ இங்க பாருங்க, இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே என்னது எருமை பாட்டு சாரி. உங்கள்கிட்ட பேசிட்டே வந்து நான் சாணி நம்பிச்சிட்டேன். எங்களுக்கு
என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான்? அதான் இது ஐயோ, இது வந்துட்டு ஆனரிங்கல் டேமு. ஓகே, இது எதுக்காக ஆனரிங்கல் டேம்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே காடு இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு எலிஃபெண்ட் வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு எப்போவுமே தண்ணி குடிக்க வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ஆனரிங்கல் டேம் சொல்லி வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த இடத்துல போட்டிங் எதுக்காக அப்ரூவல் கிடையாதுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு போட்டிங் போட்டாங்கன்னா அதோட சவுண்டு நாய்ஸ்லாம் வர்றதுனால அந்த எலிஃபெண்ட் தண்ணி குடிக்க வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துட்டு கொடுத்து ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டிங் இருந்தது, இப்போ போட்டிங் எதுவுமே கிடையாது. அப்போது அதனால தான் போட்டிங் இல்லை. ஓகே, சுற்றி டீ கார்டன் நடுவுஸில் வந்துட்டு ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் ஒரு தீவு மாதிரி ஒரு அந்த சுற்றி ஒரு மலை மட்டும் தீவு மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்த்தா. அதான் அந்த இடத்தோட ஸ்பெஷல். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கா, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? இப்போ இன்விசிபிளில் இருக்குது, இன்விசிபிள் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ மழை டைம்லாம் வெளியே வரும். பெரியகானல் வாட்டர் ஃபால்ஸ் மழை டைம் நல்லாயிருக்கும். பட் இப்போது தண்ணி இல்லாதனால காஞ்சி போயிருக்கு. ஃபோட்டோ எதுவும் எடுக்கணுமா? அப்புறம் இது வந்துட்டு கேப் ரோடு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கேப் ரோடு, அதாவது மைனா படம் ஷூட் பண்ண இடம். ஃபோட்டோ எடுக்கலாமா? பாறை ஊண்டு வந்துடாம மேலே இருந்து காலையிலேருந்து அவசகுணமாகவே பேசிகிட்டு இருக்கணும். மலையிலேருந்து அங்கிட்டு போயிடும். இது வந்துட்டு மைனா ஷூட்டிங் பண்ண இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, படத்தில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான். டேரக்ட் பாருங்கள், இந்த இடத்துல ஷூட் பண்ண பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோவா ஐ டோன்ட் லைக்வா ஏதோ ஒன்று. வீடியோ பார்க்கணும், இதெல்லாம் பொறுத்துக்குங்க. இதெல்லாம் வளருது நான் அடிக்கடி நியூ யூடியூபரில் இப்படி தான் இருக்கும். அந்த அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது நான் போன எபிசோடு போட்டிருந்தேன்ல, சுக்கரமுடி வியூ பாயிண்ட்டு. இந்த மலையெல்லாம் ஏறி போயிட்டு வந்தேன், வாழ்க்கையே வெறுத்துட்டேன் ட்ரெக்கிங்குக்கு. இதுதான் அந்த சுக்கரமுடி ட்ரெக்கிங்கு. ஆக்சுவலாக அங்கே நடந்து போனோம் 3 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், இதனால தான் வந்துட்டு மழை டைமில் வந்துட்டு மூணாரில் இந்த கேப் ரோடு க்ளோஸ் பண்ணுற காரணம் இதுக்காக தான். ஸோ இந்த அங்கேருந்து ஏதாவது கல் உருண்டு வந்துச்சுன்னா நம்ம வண்டியில் வந்து விழுந்துடும். இப்போ கதம் தான், அதனால தான் கேப் ரோடு வந்துட்டு மழை டைமில் க்ளோஸில் இருக்குது. இதுதான் வியூ பாயிண்ட். ஓகே, பண்ணால் தெரிய மாட்டேங்குது. அந்த இது இருக்குல்ல, இப்போ நடந்து வராங்களா, அதான் அந்த கீழானிக்கு இங்கிட்டானிக்கு நடந்து வராங்களா, இப்படி நடந்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. லைட்டாக ஸ்லிப்பாகி இங்கிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான், கதம் கீழே வந்து விழுந்துருவாங்க. படிக்கட்டுலாம் கிடையாது, பாறை. ட்ரக்கிங்னாலே உங்களுக்கு எந்த சேஃப்டி செக்யூர்ஸ் எதுவுமே இருக்காது ப்ரோ. இது வந்துட்டு 4th பாயிண்ட். ஓகே, இட்லி ஹில்ஸ் காலைல சாப்பிட்டோம்ல இந்த ஹில்ஸ். ஆமாம், இட்லி ஹில்ஸ் வியூ பாயிண்ட். இங்கே சன்செட் பார்க்க சூப்பராக இருக்கும் ப்ரோ. 5:30க்கு வந்து உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். இது நம்ம ஜீப்பு பார்த்துருப்பீங்க வீடியோவில், எக்ஸ்ப்ளோர்டு பார்த்துருக்கீங்களா வீடியோவை? இல்லை ப்ரோ, நம்ம ஜீப்பு பார்த்துருக்கீங்களா கிட்ட? இதான் நம்ம ஜீப்பு, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குதா? ஹாய்
ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று போட்ட வீடியோ, அதாவது போடி நாயக்கனூர்லேருந்து மூணார் வர அளவுக்கு என்னென்ன சைட்ஸ்ன்னு பார்த்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து மணி கரெக்டாக இங்கே ஒரு 12 மணிக்கு ரூம் செக்இன் பண்ணி அவங்க ஃப்ரெஷ்அப் போயிட்டாங்க. நானும் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். தென் ஆஃப்டர்நூன் சைட்ஸ்ன்னு மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் எக்கோ பாயிண்ட் வரைக்கும் போகிறோம். டே 1 ஓகே. டே 2 அதுக்கடுத்து டே 3ல் இருக்குது. ஃபஸ்ட்டு டேக்குள்ள ப்ரோக்ராம் இது தான். அவங்க ஆண்டவே சைட்ஸ்ன்னு பார்த்துட்டு அந்த ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, நமக்குள்ளே ரூம் தான், ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் சைட்ஸ்ன்னு இப்போ கூப்பிட்டு போகிறேன் நான். அது மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் எக்கோ பாயிண்ட் வரைக்கும் போனோம். இதுதான் இன்றைக்கி உள்ள ஷெடியூல் அவங்களுக்கு.